ஓம் நம சிவாய. முனிவர்களே, ராவணன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தும் கூட பிற மகளிரை மோகிக்கும் பித்து அவனை விட்டு அகலவில்லை. ஆங்கிரச முனிவரின் புத்திரியான வேதவதி என்பவள் அழகான கன்னிகையாக இருந்தும் மரபுரி தரித்து தவக்கோலம் பூண்டு விஷ்ணுமூர்த்தியையே எப்போதும் தியானித்துக் கொண்டு ஆனந்தத்தோடும் இந்திரிய நிக்கிரக சாமர்த்தியத்தோடும் இருந்து வந்தாள். தவக்கோலத்தில் மினுமினுக்கும் அவளது அழகை வழிப்போக்கனான ராவணன் கண்டு மீண்டும் காமமோகம் கொண்டவனாய் அவளிடம் தன் காமத்தை தீர்க்கும்படி கேட்டான். அவள் ஒன்றும் பேசாமல் அழுது கொண்டு இருந்தாள். அப்போது ராவணன் பலாத்காரமாக அவளை பிடித்து இழுத்தான். அதனால் வேதவதி வெகுண்டு, மகா பாபியாகிய இவன் ஸ்பரிசித்த இந்த தேகம் இனி வேண்டியதில்லை என்று தன் பிராணனை அக்னியில் விடுத்து ராவணனை எப்படியும் கொல்ல வேண்டும் என்று மிதிலாபுரிக்கு அரசனாகிய ஜனக மகராஜனின் யாக குண்டத்தில் புனர்ஜன்மம் எடுத்து சீதை என்ற பெயரில் வளர்ந்து விஷ்ணுவின் அவதாரமாகிய ஸ்ரீராமபிரானுக்கு ஏக பத்தினியாகி பிரதிதினமும் தன் கணவனால் மகிழ்ச்சியடைந்து முற்பிறவியில் தனக்கு தீமை செய்த ராவணனை தன் கணவனால் கொல்வித்து 2 புதல்வரை பெற்று இனி திருப்பார்கடலில் நமது நாதரான மகாவிஷ்ணுவோடு கூடி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்து பூமி வழியாக சென்று மறைந்தாள். ஸ்ரீராமமூர்த்தி சீதாதேவியின் பிரிவாற்றாமல் மனம் வருந்தி மன்மதவாதையுற்று இனி நானும் ஷீராப்தியை அடைந்து அவளுடன் கூடி சுகித்திருப்பேன் என்று எண்ணிக்கொண்டு இருந்தார். அதற்கு முன் ஒரு சமயம் கைலை மலைக்கு அருகில் குபேரனுடைய புத்திரனான கலகூபரனை கட்டியணைக்க வேண்டும் என்று பேரழகியான அரம்பை அதிசுந்தரமாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு சென்றாள். அப்போது ராவணன் அவளை பார்த்து விட்டான். பிற மகளிரை விரும்பும் மோக பித்தனான அவன் அப்போது மதுபானத்தால் மத்தனாக இருந்ததால் தன் மருகி என்று சிறிதும் யோசிக்காமல் அரம்பையை பலாத்காரமாக பிடித்து இழுத்து ஆசை தீர அனுபவித்து விட்டான். அதை அரம்பை தன் கணவனான கலகூபரனிடம் சொல்ல அவன் அப்போதே பெரும் கோபம் கொண்டு இனி ராவணன் பரஸ்திரீகளை பலாத்காரமாக கூடினால் உடனே அவன் சிரசு 1000 சுக்கல்கள் ஆகுக என்று சாபமிட்டான். பிறகு சிறிது காலம் கழித்து ராவணன் பாதாள லோகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று அங்கு சென்றான். அங்கே பார்ப்பதற்கு மனோகரமான உருவமும் நீலமேக நிறமும் செவ்வரி படர்ந்த விழிகளும் பிரளய காலாக்னி ஜுவாலையை போன்ற ரோம ரேகைகளும் மின்னல் போன்ற தேகமும் ஜடைகளும் 1000 சூரியர் போன்ற தேககாந்தியும் சர்ப்பங்களின் விஷத்தால் தோன்றிய அக்னியையே வஸ்திரமாக கொண்டு விளங்கும் மகாவிஷ்ணுவை கண்டு அப்புருஷனின் அருகில் இருக்கும் ஷீராப்தியின் புதல்வியாகிய மகாலட்சுமியின் பேரழகை ராவணன் தன் 20 கண்களாலும் கண்டு மையல் கொண்டான். அந்த ஸ்திரீயை எவ்வகையிலாவது அபகரித்து கொண்டு போக வேண்டும் என்று யோசித்தான். ஓம் நம சிவாய.